من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. First of all, எங்கள் அழைப்பை ஏற்று வந்த எல்லா பேரண்ட்ஸுக்கும் மிக மிக நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். எங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் இவ்வளோ தான் இருந்துச்சு. பெரிய அளவுக்கு இதுக்கு போகவே இல்லை, பெரிய ஒரு க்ரௌடும் வரல. பட் அல்ஹம்துலில்லாஹ் அகதியாவுக்கும் முக்கியத்துவம் அளிச்சு எல்லா பேரண்ட்ஸுக்கும் வந்ததுக்கு எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு இஸ்லாமிக் எஜுகேஷனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது உங்களோட வரவை பார்த்து எனக்கு விளக்குது. ஸோ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் பாஸ்ட் 2 இயர்ஸாக எங்கள் அகதியாவில் நடந்த ப்ரோக்ராம் கற்றுது. ஸோ லாஸ்ட் இயர் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இதில் சில அப்டேட்ஸை நாங்கள் இன்னும் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு ப்ரெசன்டேஷனை பார்த்தா பாடசாலை விஷன் உருவாக்கப்பட்டிருக்குது. அதை அடைவதற்கான வழிதான் ட்ரைனிங் யங்கர் ஜெனரேஷன், அதாவது நல்ல மாணவர்களை நல்ல இளைஞர்கள் பரம்பரை உருவாக்குவது. அதாவது இஸ்லாமிய வாழ்க்கையின் அடிப்படையில் நல்ல பரம்பரையை உருவாக்குவதுதான் அதோடாக பெற்றுக்கொண்ட வரைக்கிற ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது. என்னதான் புக்கு கல்வியை கொடுத்தாலும் பார்த்து படிக்கிட்டு அவன் மைண்ட்ல போயிட்டு சேர்றது உண்மைக்குமே லைஃப் லாங் ஒரு ஃபிக்ஸ்ட் ஆகும். இது இஸ்லாமிக் டேல காலிகிராஃபி காம்படிஷன். சலா கேம்ப் பண்றது ரமலான்ல நாங்க வைக்கிற ஒரு 3 அகதியா வச்சுக்கணும். அதுல பிள்ளைகளுக்கு பிராக்டிகல் செஷன் எப்படி கொடுக்குறது, எப்படி ஒவ்வொரு இதையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்க சொல்லி வைக்கணும். அகதியா அப்படின்னு சொன்னாலே பிராக்டிகல் லேர்னிங். நாங்க எல்லா விஷயத்தையுமே இப்போ ஸ்கூல் எக்ஸாம்பிளுக்கு இஸ்லாம் பாடம் படிச்சுதான் கொடுப்பாங்க. பட் பிராக்டிகல் லேர்னிங் இருக்காது இல்லையா? பட் அகதியால முழுக்க பிராக்டிகல் லேர்னிங் தான். நம்ம பிள்ளைக்கு எல்லா விஷயத்தையுமே பிராக்டிகலா தான் கொடுப்போம். ஸோ இஸ்லாம் ஜஸ்ட் ஒரு புக்ல படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு போறது இல்லையா? என்னோட லைஃப்ல இதுதான் இஸ்லாம். ஈத் செலிப்ரேஷன் ஆன்மீகத்தோட மட்டும் முற்றாம ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்லாம ஒரு சந்தோஷத்துக்காக இப்படியான ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம்.